எதுக்குடா சின்னவனை போட்டு தேடி அடிச்சிட்டு இருக்கா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அவன் என்ன வேணாலும் பழுத்து போட்டுருந்தா அதுக்கு எதுக்குடா நீ அடிக்க? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ ஏன் அவனை தூக்கி போட்டு மிதிப்ப? அப்படி அவன் என்னடா பண்ணான்? சீரட் அடிக்காயா? அவன் சீரட் அடிச்சதை நீ உன் கண்ணால பாத்தியாடா? ஆமா, ஊரே பாக்குது, இத நான் வேற பாக்கணுமா? தம்பி ஊர் உலகம் 1000 பேர் தம்பி, அதுக்குன்னு உன் தம்பி நடுரோட்டு போட்டு அடிக்கலாமா? கண்டகண்ட நாய் பேச்சா கேட்காது தம்பி, குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க தம்பி. யோ, உன் மவன் தாயா சொன்னான். உனக்கும் உன் மவனுக்கும் என் குடும்பத்துல சண்டல் தூரவே வேலையா போச்சுடா. எனக்கும் என் மவனுக்கு அதான் வேலையா? உன் மவன் செய்யாம என் மவன் சொல்லியிருக்க மாட்டான். இந்த பாடுற அவன் பையனை. விநாயகனே வினை தீர்ப்பவனே. அதாலே என்ன எல்லாம் சாமி போட்டா பார்த்தேன் பத்தி காட்டுவாங்க, நீங்க என்ன ரோட்டை பார்த்து பத்தி காட்டிருக்கீங்க? ஏய் பேரிக்க மாட்டியா? கஸ்டமர் தான்டா எனக்கு கடவுள் மாதிரி. நான் கடன்ல இருக்குமே எனக்கு கை கொடுத்ததே என் கஸ்டமர் தான்டா. ஆமா முதலாளி, நம்ம டீல எவ்வளவு தண்ணி ஊத்தாலும் வாங்கி குடிக்காங்க பாத்தீங்களா? அப்ப அவங்க உங்களுக்கு கடவுள் தான். ஓடா முத போய் அடுப்பு பத்த விட, ஆள் நிக்கி படுத்துறானே. எங்க அப்பா பழம் வேண்ட சொன்னாரு. தம்பி மஞ்சள் பழம் வேணுமா இல்ல செவ்வாழை பழம் வேணுமா? ரெண்டுமே வாழைப்பழம் தானே தம்பி? ரெண்டுமே வாழைப்பழம் தான். இது மஞ்சள் பழம், இது செவ்வாழை பழம், ரெண்டு வேற வேற. ரெண்டுமே பழம் தானே தம்பி. பழம் வாங்கினா வாங்கு, காலங்கத்தால வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. சுடுதண்ணி வச்சுக்கு மூஞ்சில ஊத்தி விட்டு பாத்துக்கோ. சரிண்ணே, ரெண்டுலயும் ஒவ்வொரு பழம் கொடுங்கண்ணே. முதலாளி இனிமேல் நான் டீ குடுக்கலாம் நான் போக மாட்டேன். எதுக்குடா? வாங்குற சம்பளத்துக்கு இதையா ஒழுங்கா பாடுறா. முதலாளி நான் கொண்டு போற டீயை ஒருத்தன்னா மூஞ்சி கழுவுறா, இன்னொருத்தர் நாய்க்கு ஊத்துறா. முதலாளி நான் டீ கொண்டு போறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. முதலாளி நம்ம என்ன பால்ல தண்ணியா கலக்குறோம்? இல்ல கோபாலு, தண்ணியில தான் பாலை கலக்கணும். யோ கடைக்காரர, யோ இதுல எது மஞ்சள் பழம் எது செவ்வாழை பழம் கண்டுபிடியா? யோ பால்ல தான் கலப்படம் பண்றீங்கன்னு பார்த்தா பழத்துலயும் கலப்படம் பண்றீங்களா? மஞ்சள் பழம்னா உள்ளக்கு மஞ்சள் கலர்ல இருக்கணும், செவ்வாழைனா உள்ள சிவப்பு கலர்ல இருக்கணும். இங்க பாரு ரெண்டுமே வெள்ளை கலர்ல இருக்கு, ரெண்டுமே வாழைப்பழம் தான். சரியா? இங்க பாரு இனிமே மஞ்சள் பழம் பச்சை பழம் செவ்வாழை பழம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வாழைப்பழம் தான். சரியா? தும் தும் புரியலே உலகத்திலே ஒண்ணுமே. கொண்டாட்டி நாங்க அடகு வச்சு வீட கட்டி சொந்தக்காரங்க மூஞ்சில மண்ணலி பூசலாம் பார்த்தா இவங்க செவத்தை கூட பூச முடியாங்கல்ல. எப்ப இன்ஜினியரு 4 நாள் நான் ஊர்ல இருந்தா இப்படிதான் வீடு அறவுரையா போட்டிருப்பீங்களா? ஒரு ஆள் உங்க கூட வந்து குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமா? இன்ஜினியர் நீயே இவ்வளவு லேட்டா வந்தா உன் கூட விளையாடுறவங்க எல்லாம் எப்ப வருவாங்க? நான் இன்ஜினியர் கிடையாதுண்ணே, நானே கொத்தனாரு. கொத்தனாரா? அப்ப எதுக்கா டிப்டாப்பா வந்திருக்க? அண்ணே கொத்தனார் வேலைக்கு போறத பார்த்தா ஊருக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு தர மாட்டான், அதான் இன்ஜினியர் மாதிரி வந்து கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏடா பழைய சோத்துக்கு பார்த்தவனே, இப்படி தடி தடியே செங்கல்புல உடைச்சிரு, உனக்கு 700 ரூபாய் சம்பளம் கொடுத்து நான் அடுத்த போய் நின்னுக்கிறேன். குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கனே. இந்த வெங்காயத்தெல்லாம் உங்க இன்ஜினியர் பாத்துக்குவாரு, நீ மூடிட்டு உன் வேலையை பாரு. ஓ நான் தான் இன்ஜினியரு. அட முக்கா முக்கா, இன்ஜினியரை பார்த்தா பழவ அடைக்கிற மாதிரி இருக்கான், கொத்தனாரை பார்த்தா இன்ஜினியர் மாதிரி இருக்கான். இதுல யாரு இன்ஜினியர் யாரு கொத்தனார்னே தெரியல. திபக்கு ஆல்ரா வெண்ணெய் மாதிரி வேலை பார்க்கற, இப்படி வேலை பார்த்துன்னா நான் என்ன பிரியாணி கொடுக்குறது? இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு உனக்கு வேலையை சீக்கிரம் பார்த்துவோம். அவன் எங்க ஆளை காணோம்? அண்ணே இந்தா இருக்கேனே, நான் மனுஷங்கண்ணே, சம்பளத்துல மட்டும் கை வச்சுறாங்கண்ணே. அடுத்த வாரம் வர அவளுக்கு பிறந்த நாள் வருதுனே, கொத்தனார் வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சா என்ன கழட்டி விட்டுருவானே. அதானே இப்படி பேசுறேன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே.